ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். எல்லாரும் இணைந்து 2-3 வசனங்களை வாசிக்கலாம். அவர், சத்தமாக வாசிங்க எல்லாரும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. இன்னும் சத்தம் வரல, நல்ல சத்தமாக வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரை நினைத்து கொள்ளுங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த 3 வசனங்களிலே ஆண்டவரை நோக்கி பாருங்கள், அடுத்தது அவரை நினைத்து கொள்ளுங்கள் என்று இந்த எபிரேயர் ஆக்கியோன் எழுதுகிறார். எல்லா நிருபங்களுக்கும் யார் எழுதினார் என்ற பெயர் வரும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் என்று வரும். ஆனால் இந்த நிருபம் மாத்திரம் யார் எழுதினது என்று எழுதப்படவில்லை. ஆனால் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் இதை ஒருவேளை பவுல் எழுதியிருக்கலாம். இதிலே ஆழமான வேத சத்தியங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து, இன்னும் முற்பிதாக்களை குறித்து, நியாய தீர்ப்பு நாளை குறித்து பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறபடினால் ஒருவேளை இது வேத பண்டிதனாய் இருக்கிற பவுல் எழுதியிருக்கலாம் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த வேதத்தை, இந்த பகுதியை எழுதியவர் ஆண்டவரை நோக்கி பாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள். இன்றைக்கு நம்மிலே அநேகருடைய வாழ்க்கை பார்க்க வேண்டிய நபரை பார்க்காமல் மனிதர்களை பார்ப்பதினால் வீழ்ச்சிகள், பலவிதமான குறைபாடுகள் உண்டாகிறதை பார்க்கிறோம். இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது நம்மிடத்தில் ஒரு குறையும் இல்லை. அவர் பூரணர். மனிதர்களிடத்திலே குறைகள் இருக்கும், ஊழியர்களிடத்திலே குறைகள் இருக்கும், விசுவாசிகளிடத்திலே குறைகள் இருக்கும். குறை இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. ஆனால் நாம் பார்க்க வேண்டியது மனிதர்களை விட முதலாவது இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவர்தான், முடிக்கிறவரும் அவர்தான். ஆகவே அவரை நோக்கி பார்த்தால் நாம் ஒரு நாளும் வெட்கம் அடைய மாட்டோம். 34ஆம் சங்கீதம் இவ்விதமாக எழுதப்பட்டு இருக்கிறது. அவர்கள், 4ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்போ ஆண்டவரை நோக்கி பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரகாசத்தை காண்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை பார்க்க வேண்டும். அடுத்தது 3ஆம் வசனத்திலே இந்த ஆக்கியோன் விதமாய் எழுதுகிறார், அவரை நினைத்து கொள்ளுங்கள் என்றுகிறார். நோக்கி பாருங்கள், அடுத்தது நினைத்து கொள்ளுங்கள். எதை நினைக்கும்படி சொல்லுகிறார் என்றால், இந்த வசனங்களிலே 2 காரியத்தை அவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பாடு மரணங்களை இங்கே எழுதும் பொழுது அவர் 2ஆம் வசனத்திலே அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். ஆண்டவருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால், இந்த உலகத்திலே அவர் 33 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. 30 ஆண்டுகள் தன் குடும்பத்திற்கு ஒரு நல்ல பொறுப்புள்ள மகனாய் வாழ்ந்தார். அதன் பிறகு பிதாவினுடைய ஊழியத்தை செய்யும்படியாய் அவர் ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். அந்த 3.5 ஆண்டுகள் அவர் செய்த ஊழியம் அவ்வளவு மகத்தான ஊழியம். இந்த ஊழியத்திலே, இந்த ஊழியத்தின் முடிவிலும் சரி, ஊழியத்தின் காலங்களிலும் சரி, அவர் அவமானத்தை சகித்தார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அவமானம் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது. ஆண்டவரை எல்லாரும் புகழ்ந்தார்கள் என்று சொல்ல முடியாது. அநேக தரம் அவரை பல்வேறு விதங்களிலே அவமானப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஊழியம் என்பது
புகழ்ச்சி கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்க்கவே முடியாது. ஊழியம் செய்ய 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 புகழ்ச்சியை விட அவமானம் அதிகமாய் வரும். வெளியில் தெரியாது, அவமானங்கள் வெளியே தெரியாது, வெளியே சொல்ல மாட்டாங்க. சில வேளையிலே முகத்தை பார்க்கும் பொழுது புகழ்ச்சியாய் பேசுவாங்க. ஆனால் எவ்வளவோ அவமானங்கள் நிறைந்ததான் ஊழியம். இதை ஆண்டவர் இயேசுவும் செய்தார். அவர் அந்த அவமானத்தை சகித்தார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஏன் இது எழுதப்பட்டு இருக்கிறது? ஏன் அவர் சகித்தார் என்றால், அவரை பின்பற்றுகிற அவருடைய ஃபாலோவர்ஸ் அல்லது அவருடைய சீசர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அவமானத்தை என்ன பண்ண வேண்டும்? சகிக்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டு இருக்கிறது. இயேசு சகித்த சில அவமானங்களை நான் உங்களுக்கு முன்பதாக சொல்ல விரும்புகிறேன். வேதத்திலே வாசித்தால் முதலாவது யோவான் 1:11 வாசிங்கள். யோவான் 1:11. முதல் அவமானம், சொந்தக்காரங்களே இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. யோசித்து பாருங்க, சொந்தக்காரங்களே இயேசுவை ஏற்றுக்கொள்ள, அது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அவமானம். ஆனால் இயேசுவின் வாழ்க்கையை எடுத்து பாருங்க, சொந்தக்காரங்க கூட அவர் என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளல. இது எப்படி, எவ்வளோ அவமானமா இருந்திருக்கு யோசித்து பாருங்க. தேவகுமாரனாய் வந்திருக்கிறார், ஊழியம் செய்ய வருகிறார், சொந்தக்காரங்க ஏற்றுக்கொள்ளல. ஆனால் அந்த அவமானத்தை இயேசு சகித்தார். சில வேளைகளில் சொந்தக்காரங்க நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கல்ல. சொந்தக்காரங்க எத்தனை பேர் நம்மளை கைவிடுறாங்க. சின்ன சின்ன காரியங்களுக்கு கோச்சுக்கிறாங்க. நம்ம பாஷையில் சொன்னால் முறுக்கிக்கிறாங்க. அது பேர் என்னது? முறுக்கிட்டு போகிறா பாரு அப்படிம்பாங்க. முறுக்கிக்கிறாங்க. எப்போ கோச்சுக்கிறாங்க, எப்போ முறுக்கிக்கிறாங்க நமக்கே தெரிய மாட்டேங்குது. எதுக்கு கோச்சுக்கிறாங்க? இதெல்லாம் இயேசு சகித்தார். இயேசு சகித்தார். ஆகவே இயேசு சகித்த அவமானங்களிலே ஒன்றாது. வாசித்து பாருங்கள். இயேசுவை குறித்து மத்தேயு 9:34, 12:24, மார்க்கு 3:22, லூக்கா 11:25. இந்த 4 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் வாசிங்க. ஏதாவது ஒன்று வாசிங்க. மத்தேயு 9:34 பாருங்கள். இப்போ இயேசு ஊழியம் செய்யும்போது பிசாசை துரத்துறாரு. பிசாசை என்ன பண்ணுறாரு? துரத்துறாரு. சுகம் பெற்றுட்டாங்க சிலர் பிசாசுலேருந்து. ஆனால் ஜனம், அந்த பரிசேயர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை, இவர் பிசாசுகளுக்கு தலைவன். யார? தேவகுமாரனை என்ன சொல்கிறாங்க? பிசாசுகளுக்கு தலைவன். இது அவமானமா இல்லையா? இவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க பாருங்க. பிசாசை இவர் துரத்துறாரு, ஆனால் ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க? இவர் பிசாசுகளின் தலைவன் அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டம் சூட்டுறாங்க. அடுத்தது நீங்கள் வேதத்தில் வாசித்தால் மத்தேயு 11:19 வாசிங்க. பாருங்க, ஆண்டவர் சாதாரணமாக நம்மளை போல் சாப்பிட்றவராக வராரு. அப்படி ரொம்ப சாப்பிட்ருக்க மாட்டார் ஆண்டவர். சாப்பிட்ட உடனே அவருக்கு பேர் என்னது? போஜன பிரியன், மதுபான பிரியன், குடியாரம்பா. அவர் சாப்பாட்டுறாமப்பா. யாருக்கு இந்த அவமானம்லாம் சொல்லுங்க? இயேசுவுக்கு இந்த அவமானம். இத்தனை அவமானத்தையும் அந்த 3.5 ஆண்டுகள் ஊழியத்திலே சகிக்கிறார். அவன் சாப்பாட்டுறாமப்பா, அவன் குடிகாரம்பாங்கிறான், ஒருத்தன் பிசாசுகளுக்கு தலைவன்கிறான். சொந்தங்கள் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அவருடைய ஊழியம் குறையல. அவருடைய கீர்த்தி யூதேயா, கலிலேயா, சமாரியா எல்லா இடங்களிலும் பரவுகிறது. அவர் ஊழியத்தில் இந்த அவமானத்தை எண்ணவே இல்லை. அவமானம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, பேச்செல்லாம் இருக்குது. அதை சகித்தார். ஆமென், ஹல்லேலூயா. எதுக்கு நான் இந்த காரியத்தை இன்னைக்கு காலைல சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு சில அவமானம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம சகித்து பழகணும். அதனால நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது உங்களுக்கு சில அவமானங்கள் வருகிறது. அது உங்களால் தாங்கிக் கொள்ள முடியல அப்படின்னு உடனே நம்ம விலகிடக்கூடாது. அந்த அவமானத்தை கர்த்தருக்காக என்ன பண்ணணும்? சகிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் சகிப்பீங்க? எனக்கு எதுக்குங்க இது, வேண்டாங்க, பரவாயில்லைங்க, நான் ஒதுங்கிறேன் அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுவோம். இந்த அவமானத்திற்கு முன்பதாக ஏன் அவர் அவமானத்தை சகித்தார்? அந்த 2ஆம் வசனம் சொல்லுகிறது, தமக்கு முன் இருக்கும், அந்த வசனத்தை வாசிங்க, தமக்கு முன் இருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை என்னல. அப்போ இந்த அவமானத்தை சகித்தால்
அதன் பிறகு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சில அவமானங்களை படும் பொழுது கர்த்தருக்காக சகித்து பாருங்க, அதற்கு பிறகு ஒரு பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவன் அதைத்தான் இவைகளெல்லாம் இந்த பாதைகளிலே கர்த்தர் கொண்டு போகிறார். ஆண்டவர் என்ன சந்தோஷத்தை சகித்தார் என்று நான் சொல்ல போகிறேன். ஆகவே இப்படி ஆண்டவர் பல அவமானங்களை சகித்ததை பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறேன் என்று சொன்னானே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், இறங்கி வா. அவரை தூசித்தார்கள். பாருங்கள், தேவகுமாரன் அந்த சிலுவையிலே அறையப்பட்டவராய் அந்த இடத்துல தொங்குகிறார். அங்க போறவங்க வர்றவங்க எல்லாம் தலையை துலுக்கி துலுக்கி ஆண்டவரை நிந்திக்கிறார்கள். அந்த அவமானத்தை அவர் சுமந்தார். இன்றைக்கு நீங்க சின்ன அவமானம், ஒருவேளை உங்களுக்கு யாரோ ஒன்று சொல்லிட்டாங்கிறது நீங்க அவமானமா நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, அதை கிறிஸ்துவுக்காக நம்ம சகிக்கல அப்படின்னா நம்ம என்ன கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள்? என்ன பின்பற்றுகிறவர்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா. வரமாட்டேங்குதே. அவமானத்தை சகிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கு. கிறிஸ்துவுக்காக நான் அவமானத்தை சகிப்பேன். என்ன பேசினாலும் சரி, என்ன பேசினாலும் சரி. இன்றைக்கு உலகத்தில் அப்படிதான் ஏராளமான ஊழியக்காரர்களை பற்றி பரியாசக்காரர்களாய் பேசுகிற ஏராளமானவர்கள் எழும்பி இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த ஊழியக்காரருடைய உள்ளங்கள் வேதனைப்பட்டாலும் கர்த்தருக்காக அவைகளை சகிக்கிறார்கள். ஆமென். அப்ப இயேசு சகித்தார், அவமானத்தை சகித்தார், அவமானத்தை சகித்தார். அடுத்தது என்ன சகித்தார்? அங்கு சிலுவையை சகித்தார். சிலுவை என்பது சாதாரணதல்ல, பாடுகள். பாடுகளை இயேசு சகித்தார். தன்னுடைய ஊழிய பாதையில் அவர் பாடுகள் படுகிறார். அவரை கல்லெறிந்து கொல்லும்படி வர்றாங்க. எத்தனையோ பாடுகளை அவர் சகிக்கிறார். மேலிருந்து மலையிலிருந்து தள்ளி விட வராங்க. இயேசு எல்லா பாடுகளையும், சிலுவை கடைசியாய் பாடுகளின் உச்சக்கட்டம் சிலுவை, அந்த சிலுவையும் சகித்தார். அல்லேலூயா. சிலுவைனா இன்னைக்கு நமக்கு ஒரு புனித சின்ன மாதிரி போடுறோம். ஆனால் அந்த சிலுவை ஒரு சாபத்திற்கீடான ஒரு மரம். கலாத்தியரில் சொல்லப்பட்டு இருக்கிறது, சிலுவையில் அறையப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. வாசித்து பாருங்கள். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். கவனிங்கள், மரத்திலே தூக்கப்பட்ட ஒருவனுக்கு சபிக்கப்பட்டவன். இயேசு அந்த சாபத்தை சுமந்தார், அவமானத்தை சுமந்தார், சாபத்தை சுமந்தார். நம்முடைய எல்லாருடைய சாபத்தையும் அவர் சுமந்தார். சபிக்கப்பட்டவன் என்ற பெயரை ஆண்டவர் பெற்றார். மூன்றாவது அவர் எதை சகித்தார் பாருங்கள். 3ஆம் வசனத்திலே எபிரேயர் 12:3, ஆகையால் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த இயேசு. அவமானத்தை சகித்தவர், சிலுவையை சகித்தவர். மூன்றாவது எதை சகித்தார்? விபரீதங்கள். பாவிகளால் தமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்தார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இயேசு சகித்த விபரீதங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். ஒருவர் அவர் வஸ்திரங்களை கழற்றி, நன்றாய் கவனிங்கள், ஒரு தேவகுமாரன் 3.5 ஆண்டுகள் நன்மை செய்கிறவராய் ஊழியம் செய்தவர், பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை சுகமாக்கினவர், எங்கெல்லாம் மனிதர்கள் அழுகிறார்கள் அந்த இடத்துல நின்றவர்களுக்கு ஆறுதல் கூறியவர், மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பியவர், அநேக அற்புதங்களை, குஷ்டரோகிகளை தொட்டால் தீட்டு என்று சொல்லுகிற குஷ்டரோகியை தொட்டவர். இத்தனை அற்புதங்களை செய்த அந்த தேவனை இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? எல்லாருக்கும் முன்பதாக அவருடைய வஸ்திரத்தை கழற்றி, வாசிப்போம்,
முள்ளுகளால் ஒரு முள்முடியை பின்னி அவருடைய தலையின் மேல் வைத்து பரியாசம் பண்ணினார்கள். பாருங்கள், விபரீதங்களை சகித்தார். பாவிகள், ஒழுக்கமற்றவர்கள், அவர்கள் இயேசுவுக்கு முன்பதாய் இவ்வளவு கேவலமான காரியங்களை செய்கிறார்கள். ஒரு இடத்துல சொல்லப்பட்ட அவருடைய தாடி மயிரை பிடித்து இழுத்தார்கள், அவருடைய முகத்திலே துப்பினார்கள். விபரீதங்களை இயேசு சகித்தார். நம்மளாம் ஒரு சின்ன காரியத்தை சகிக்க மாட்டேங்கிறோம்ல. ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படின்னு உடனே எவ்வளோலாம் கோச்சுக்கிறோம், எவ்வளோலாம் தீர்மானம் எடுத்துக்கிறோம், எவ்வளோலாம் என்னென்னமோ நம்ம முடிவு எடுத்துக்கிறோம். இயேசு விபரீதங்களை சகித்தார். இந்த சிலுவையின் பாடு நாட்களிலே நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவுக்காக நான் எதையும் நான் சகிப்பேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். இயேசுவுக்காக சொல்லுங்க, இயேசுவுக்காக நான் எதையும் சகிப்பேன். நம்மளை துப்புற மாதிரி ஒருத்தர் துப்புற, அவங்க எங்கேயோ ஏதேச்சியா துப்பி இருப்பாங்க, நீங்க அந்த நேரம் போயிருப்பீங்க, என்னை பார்த்து தான் துப்புனான்ருவீங்க. நம்மளே தீர்மானம் எடுத்துக்கிறோம். இல்லை, இயேசுடைய முகத்துல காரி உமிழ்ந்தார். துப்புனாங்கன்னு காரி உமிழ்ந்தார்னு போட்டிருக்கு. ஆனாலும் இயேசு சகித்தார். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கிற கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை, சகித்துக்கொள், சகித்துக்கொள், சகித்துக்கொள். ஆமென். அப்ப இதெல்லாம் இயேசு சகித்தார். இப்ப நம்மளை என்ன சகித்து கொள்ளணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தால், இதே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. இப்ப நம்மை எதை சகிக்க சொல்லுகிறார்? சிட்சையை நீ சகித்துக்கொள். இயேசுவை இதெல்லாம் சகித்தார்னு எழுதிட்டு இப்ப நம்ம கிட்ட வருது, இந்த வசனம் வருது, நீங்க சிட்சையை சகிக்க வேண்டும். நாம் எதை சகிக்கணும்? சிட்சை. சிட்சை என்றால் என்ன? தண்டனை. ஆண்டவர் சில காரியங்களை சிட்சிக்கிறார். ஆண்டவர் என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார். ஒரு தகப்பன் பிள்ளைய திட்டுறாரு, கண்டிக்கிறாரு. எதுக்கு? பிள்ளை மேல கோபமா? பிள்ளைய சரிப்படுத்துவதற்காக. அப்போ சிட்சை என்பது நமக்கு தேவன் அனுமதிக்கிற ஒன்று. அதை நாம் என்ன செய்யணும்? சொல்லுங்க, சொல்ல வரமாட்டேங்குது இல்ல? சிட்சையை நம்ம என்ன பண்ணணும்? சகிக்க வேண்டும். சிட்சை குறித்து வேதம் சொல்லும் பொழுது ஒரு 3 வசனங்களை நான் சொல்லுகிறேன், வாசியுங்கள். சிட்சையை குறித்து ஒரு 3 வசனங்களை எழுதி, யோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், எபிரேயர் 12:5. 3 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம் ஒவ்வொருத்தரும். சிட்சையை நாம் என்ன செய்யக்கூடாது? அற்பமாக எண்ணக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவன் ஒருவரை தண்டிக்கிறார் அப்படின்னா அதை பாக்கியமா எண்ணி, சிட்சை எப்படி எண்ணக்கூடாது? அற்பமா எண்ணக்கூடாது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், என் மகனே, கர்த்தரின் சிட்சையை நீ அற்பமாய் எண்ணாதே, எண்ணாதே. எபிரேயர் 12:5. இந்த 3 வசனங்களும் ஒரே வசனம் தான். கர்த்தரின் சிட்சையை நீ என்ன பண்ணாதே? அற்பமா எண்ணாதே. இப்ப யோபுவுக்கு அவனுடைய நண்பன் வந்து சொல்லுகிறார், கர்த்தருடைய சிட்சையை நீ அற்பமா எண்ணாத. கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார், கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார், அதை அற்பமா எண்ணிராத யோபு. சில வேளைகளில் நமக்கு சில பாடுகள் வருகிறது, சில கஷ்டங்கள் வருகிறது. அருமையான தேவ ஜனமே, சிட்சையை நாம் அற்பமா எண்ணக்கூடாது. ஏன் அற்பமா எண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த சிட்சையினுடைய முடிவு என்ன? முதலாவது, அவர் நம்மை புத்திரராக எண்ணுகிறார். புத்திரராக எண்ணி நம்ம என்ன பண்ணுகிறார்? சிட்சிக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே எபிரேயர் 12:10 வாசிங்க. தம்முடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காக நம்மை சிட்சிக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு சில சிட்சைகளை நாம் சகிக்கிறோமே, அனுமதித்திருக்கிறாரு, பாடுபடுகிறோமே. எல்லாரும் சொல்லுவாங்க, என்னைய ரொம்ப கர்த்தர் சோதிக்கிறாரு. எல்லாரும் சிலர் சொல்லுவாங்க, கர்த்தர் என்னை ரொம்ப சோதிக்கிறாருங்க அப்படின்னு. உங்களை ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாற்றுகிறார். உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். சகோதரனே, சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையில சில சிட்சைகள் வருகிறதா? சிட்சையை சகித்து பாருங்கள்.
சிற்சையை சகித்து பாருங்கள். பிள்ளைகளை கூட சிற்சை செய்யணும்னு வசனம் சொல்லுது. பிள்ளைகளை கூட என்ன செய்யணுமாமா? சிற்சை செய்யணும். வாசித்து பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 29:17. உன் மகனை சிற்சை செய். பாருங்க, பிள்ளைய கொஞ்சம் சிற்சை செய்து கொஞ்சம் நல்லா கண்டிச்சு அவனை தண்டித்து வளர்த்துனா அந்த பிள்ளை உங்களுக்கு திரும்ப என்ன கொண்டு வருவானா? ஆறுதல் செய்வான். என்ன சொல்லுவானா? அன்னைக்கு நீங்கள் என்னை அடித்து வளர்த்துனீங்கப்பா, இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் யாரு? நீங்கள் தான். அன்னைக்கு ஒருவேளை என்னை கண்டிக்காம என்னை தண்டிக்காம நீங்கள் போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு நான் எங்கேயோ ஒரு மோசமான நிலைமையில் இருந்திருப்பேன். அந்த பிள்ளை உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவான், என்னை நீங்கள் சரிப்படுத்தினது நீங்கள் தான். ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிற நாங்களும் சபையாரை சில வேளைகளில் சிட்சிக்க வேண்டியது இருக்கிறது. அது உங்களுக்கு பிரயோஜனம். ஆண்டவர் உங்களை சிட்சிக்கிறார், அது உங்களுக்கு பிரயோஜனம். சிட்சையை அவர் புத்திரராய் எண்ணுகிறபடினால்தான் அவர் சிட்சிக்கிறார். நம்மளெல்லாம் ஒரு பிள்ளை மாதிரி நேசிக்கிறாரு. அதனால தான் அவர் சில சிட்சைகளை அனுமதிக்கிறார். இப்போ ஆண்டவர் அவமானத்தை சகித்தார், சிலுவையை சகித்தார், பாவிகளால் விபரீதங்களை செய்த அந்த விபரீதங்களை சகித்தார். இப்போ நமக்கு இந்த ஆக்கியோன் என்ன எழுதுகிறார் என்றால், நீ சிட்சையை நீ சகித்துக்கொள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் இதை சகிப்போமானால் நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், ஒரு நாள் வரும், அந்த நாள் நமக்கு ஒரு சந்தோஷத்தின் நாளாக இருக்கும். ஆண்டவருக்கு என்ன சந்தோஷம் பாருங்கள், என்ன மகிழ்ச்சி அப்படின்னு பார்த்தால், 2ஆம் வசனத்தின் பிற்பகுதி, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இப்ப எங்க இருக்கிறாரு? சிங்காசனத்தில் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த சகிப்பு தன்மை நம்ம எங்க கொண்டு வருகிறது? எங்க கொண்டு வருது? சிங்காசனத்திற்கு கொண்டு வரும். பிள்ளைகளை நல்ல சிற்சையாய் நீங்க வளர்த்து பாருங்க, உங்க பிள்ளைகள் ஒரு நாள் நல்ல சிங்காசனத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. சபையில சொல்லப்படுகிற சிற்சைகளை கேட்டு நீங்க நடந்து பாருங்க, ஒரு நாள் சொல்ல, எங்க பாஸ்டர் எங்களை கண்டிச்சாரு, அதனுடைய விளைவு இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கிறோம். பாஸ்டருடைய கண்டிப்பை கேட்டு நடந்தவங்க எத்தனையோ பேர் நல்லா இருக்கிறாங்க. இவர் என்ன என்னை பேசுறதுக்கு அப்படின்னு அலட்சியம் பண்ணா, தாய் தகப்பனை அலட்சியம் பண்ணா, அல்லது சபையை அலட்சியம் பண்ணா, சபை போதகருடைய வார்த்தை அல்லது கர்த்தருடைய வார்த்தை அலட்சியம் பண்ணா, தேவன் நமக்கு கொடுக்குற அந்த சந்தோஷத்தை நாமே இழக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்குற சத்தியம் என்னவென்றால், சகிக்க வேண்டும். இயேசு சகித்தார். இயேசு எதெல்லாம் சகித்தார் சொல்லுங்க? அவமானத்தை சகித்தார். 2வது சிலுவையை சகித்தார். 3வது விபரீதமான பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்தார். நாமும் தேவன் நமக்கு தருகிற சிற்சையை சகிக்க வேண்டும். அல்லேலூயா. சில பாடுகள் வரும், சில கஷ்டங்கள் வரும், அதெல்லாம் சகித்தால் அது நமக்கு ஒரு சிங்காசனத்தில் கொண்டு வரும். இந்த பகுதிக்கு வந்து ஊழியத்தை துவங்கும் போது பல பாடுகள் எனக்கு வரத்தான் செய்தது. இப்பவும் ஒவ்வொரு விதத்தில் வெவ்வேறு விதங்களில் பாடுகள். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் சோர்ந்து போகாமல் சகித்தபடினால்தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு நம்மை பாதுகாத்திருக்கிறார். அருமையான திருச்சபை மக்களுக்கு நான் சொல்லுகிறேன், நாம் சகிப்போம். அதற்கு மாறாக நாம் தேவனை தூசித்து விடக்கூடாது. ஆத்துமா சோர்ந்து போகக்கூடாது. இதனால நான் ஆத்துமா சோர்ந்து போனேன்னு சொல்லக்கூடாது. நம்ம ஜெபத்திற்கு வருகிற காரியங்களிலேயோ, கர்த்தருடைய காரியங்களிலேயோ, கர்த்தருடைய ஊழியத்திற்குரிய காரியங்களிலேயோ, கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிற காரியங்களிலோ நாம் பின்வாங்காமல் நம்முடைய விசுவாசத்தை துவக்கிற இயேசுவை நோக்கி செல்வோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி செபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி. சிலுவையை சகித்து, அவமானத்தை சகித்து, பாடுகளை சகித்த இயேசுவை நினைத்து கொள்ளுங்கள். சின்ன காரியம் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க, உங்க காதுகளில் விழுந்துருச்சு, சோர்ந்து போறோம்ல, இன்றைக்கு அதை நீக்கிடுங்க. இயேசுவுக்காக நான் சகிக்கிறேன். என்ன சொன்னாலும் என்ன வந்தாலும் நான் இயேசுவுக்காக வாழ்வேன். ஹல்லேலூயா. ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து கடந்து சென்று பாருங்க. உங்களுக்கு முன்பதாய் வைத்திருக்கிற சந்தோஷத்தை தேவன் சீக்கிரம் காண்பிப்பார், சீக்கிரம் காண்பிப்பார். உங்க அவமானங்களுக்கு பின்பதாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. யோபுவை கர்த்தர் சிட்சித்தார். அதனுடைய முடிவு என்ன?
42 யோபு 42:10 கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார், அவன் சிறையிருப்பை மாற்றினார், அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் கொடுத்தார் என்று எழுதப்பட்டு இருக்கிறதே. என் அன்பு சகோதரனே சகோதரியே, சிற்றை கண்டு சோர்ந்து போகிறீர்களா? இன்றைய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார், உங்களோடு கூட பேசுகிறார். மகனே மகளே, உங்களுக்கு வருகிற பாடுகள், ஐயோ என்னால் தாங்கிக் கொள்ள முடியல, என்னை மாத்திரம் ஏன் இந்த கஷ்டம் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். எனக்கு ஏன் இந்த காரியம் நடக்கல, எனக்கு மாத்திரம் தடைப்படுதே, ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். சகோதரனே சகோதரியே, சகித்துக்கள். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக பாடுகளை சகித்து பாருங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உங்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கும் கூட தான், நம்ம எல்லாருக்கும். சகித்துக்கொள் மகனே, சகித்துக்கொள் மகளே. சில பாடுகளினூடாய், அவமானத்தினூடாய், கஷ்டத்தினூடாய், ஐயோ என் குடும்பத்துக்கு ஏன் இந்த கஷ்டம், எல்லா குடும்பத்தை பார்க்கும்போது என் குடும்ப வேதனையா இருக்குது, என் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, அல்லது என்னுடைய கணவரை பார்க்கும் பொழுது, என் குடும்பத்தை பார்க்கும்போது வேதனையா இருக்குது. சகோதரனே சகோதரி, இந்த கஷ்டத்தை நீ கர்த்தருக்காய் சகித்துக்கொள். அவர் விபரீதங்களை சகித்தாரே, சகித்துக்கொள். சிலர் உங்களை கேவலமா பேசுறாங்களா, சகித்துக்கொள்ளுங்க. இயேசு உங்களுக்கு ஒரு ஆறுதலை தருவார். ஒரு பெரிய சந்தோஷத்தை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். அதுக்கு தான் இந்த அவமானம். சகித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த கால வேளையிலே ஆண்டவரே, நீர் என்னுடைய இருதயத்தில் கொடுத்த வார்த்தைகளை நாங்கள் இப்பொழுது தியானித்தப்பா. நீர் அவமானத்தை சகித்தீர், அவமானத்தை எண்ணாமல் சகித்தீர், சிலுவை பாடுகளை சகித்தீர், பாவிகளால் விபரீதங்களை செய்த அந்த பாடுகளை சகித்தீரப்பா. இவைகள் எல்லாவற்றிலும் நீர் ஒரு வார்த்தையும் நீர் பேசலப்பா. சகித்தீர். சகிக்கிறவங்க பேச மாட்டாங்களே, ஏற்றுக்கொள்வார்களே, ஸ்தோத்திரம் சொல்வார்களே. அப்பா, நாங்கள் எங்களுக்கு பாடுகள் வரும் பொழுது, அவமானங்கள் வரும் பொழுது, நிந்தை வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, ஏன் ஆண்டவரே என்று சொல்லி கேட்காம, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொன்ன யோபுவை போல நாங்கள் சொல்லத்தக்கதான ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தார். அதனால் நீர் யோபுக்கு வைத்த அந்த சிங்காசனம் இரட்டத்தனையான ஆசீர்வாதம், கிறிஸ்து பெற்றுக்கொண்ட சிங்காசனத்தின் ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய மாட்டவரே. ஆண்டவரே, எங்களை மாம்சம் பலவீனப்படுத்தாதபடிக்கு ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக. ஆவியானவர் எங்களுக்கு துணையாய் நிற்பீராக. இந்த காரியத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த காலவெளியில் இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் உடைய பொற்பாதங்களில் வைக்கிறேன். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். என்னென்ன கவலையோடு கலக்கத்தோடு வந்தார்களோ, என்னென்ன பாடுகளோடு வந்தார்களோ, என்னென்ன அவமானங்களோடு வந்தார்களோ, இப்பொழுது அவர்கள் கர்த்தர் என்னோடு கூட பேசினார், நான் கர்த்தருக்காக இதை சகிப்பேன் என்று சொல்லி ஒரு தைரியமாய் கடந்து செல்வார்களாக. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு ஒரு பலனை கொடுப்பீராக. ஜீசஸ், ஹல்லேலூயா. பாடுகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்க மாட்டோம். பெரிய காரியங்களை செய்துள்ளோம். எங்கள் தேசத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆசீர்வதியும். எங்கள் தேசம் இன்னும் ஆசீர்வாதமான பாதையில் செல்லட்டும் ஆண்டவரே. எல்லா ஊழியங்களையும் ஊழியர்களையும் ஆசீர்வதியும். கிருபை இருப்பதாக. பலவீனமாய் இப்பொழுது வந்திருப்பார்களானால் நம்முடைய வல்லமை இறங்கி அவர்களை தொட்டு குணமாக்குவதாக, தெய்வீக வல்லமை அவர்கள் மேல் இறங்குவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். எல்லா துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.